வணக்கம் நண்பர்களே. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோங்க. பொதுவாக மீன ராசிக்கு அதிபதி யாரு? குரு பகவான். குரு பார்த்தா கோடி நன்மை. ஒரு மனிதனுக்கு முதல்ல திருமணம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு காரணம் குரு நல்லா இருக்கணும். அது எல்லாருக்குமே தெரியும். திருமணம் நல்லா இருக்கணும்னா குரு நல்லா இருக்கணும். ரெண்டாவது, குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கணும்னாலும் அதுக்கு காரணம் குரு தான் நல்லா இருக்கணும். ஏன்னா இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஆயிரக்காலத்து பயிர். ஒரு சிலருக்கு நினைச்ச உடனே கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு என்னதான் தேனெல்லாம் பூசி திருவெல்லாம் உருண்டுனாலும் ஒற்றை மண்ணை தானே ஓட்டும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னா குரு தான். நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு தான். அப்போ உங்க ராசிக்கு அதிபதி குரு தான். அப்ப ஏன் எனக்கு திருமணத்திலையும் குழந்தை பாக்கியத்திலையும் என் தொழிலையும் ஏன் கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்குதான் செய்யும். இது ஆடி மாசம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது ஐதீகம் மாறி போச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இழந்து, நிம்மதி இழந்து, பணம் சம்பாதிக்கக்கூடிய மிஷினு போல வெளிநாடு, வெளியூர், வெளி மாநில, டவுன் எல்லாம் மாறி போய் பங்காளி தெரியாம, குலதெய்வம் தெரியாம, சொந்த பந்தம் தெரியாம இன்னைக்கு எல்லாம் பறி கொடுத்துட்டு இன்னைக்கு வனவாசம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலம் தான் இந்த காலம். அன்னைக்கெல்லாம் பார்த்தா சந்தோஷம் இருந்தது. காசு பணம் இல்லைனாலும் சந்தோஷம் இருந்தது. இப்ப காசு பணம் இருக்குது, சந்தோஷம் இல்லை. அதுலயும் சிலர் பார்த்தா காசு பணமும் இல்லாத, குடும்பம் இல்லாத, நிம்மதி இல்லாம இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பைத்தியகார மாதிரி சுத்திட்டு இருக்கக்கூடிய நிலைமை இந்த நிலைமை தான். இதை ஏன் சொல்றேன்னா, குறையா இருக்கீங்களா, குழந்தை இல்லை, திருமணம் ஆகல, எனக்கு வாழ்க்கை பிரச்சனை, எனக்கு வாழ்வாதாரம் பிரச்சனை, மொத்தத்துல பார்த்தா அன்னைக்கு எனக்கு இளமை இருந்தது, காசு பணம் சம்பாதிச்சேன், அன்னைக்கு என்னை சுத்தி 4 பேர் இருந்தாங்க, நான் உதவி செஞ்சேன். இன்னைக்கு எனக்கு உதவி பண்றதுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு கையூனி கரணம் போட்டா கூட நானா இன்னைக்கு கையூனி கரணம் போட்டதை எந்திரிக்கிற நிலைமைக்கு வந்துட்டுங்க. நான் கொடுத்து உதவி பண்ணவங்க எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. என் வாழ்க்கை நல்லா இல்லை புலம்புறவங்க 95% பேர் இருக்கதான் செய்யறீங்க. ஆல்ரெடி இது ஏன் சொல்றேன்னா, குலதெய்வத்தை வழிபடுங்க. இந்த மாதம் உள்ளூர்ல பண்டிகை போட்டு கண்டிப்பான்றது அவர் அம்மாவுடைய தெய்வம் அனுகிரகம் பெறும்போது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. கடவுளே, இந்த வருஷம் கட்டான்றது உங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், சாமி கும்பிட்டு இருக்கிறேன், அடுத்த வருஷத்துக்குள்ளார எனக்கு இது நடந்துருச்சுன்னா நான் இது உங்களுக்கு தரேன், செய்யறேன், வேண்டுதல் வச்சுக்கோங்க. நிச்சயமா சொல்றேன், நிறைவேறும். இது போக மீன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப ஜென்மச்சனி வேற. ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடிச்சாலும் போகாது. இது உண்மைதானே? ஜென்மச்சனி போன மார்ச் மாசம் 29 இருந்து 4 விஷயம் லாக் ஆயிடுச்சு. இதுல முதல்ல லாக் ஆனது வேலை வாய்ப்பு, தொழில். நமக்கு 90% பேருக்கு வேலை பறி போயிடுச்சுங்க. வேலை இல்லை, வேலை இருந்தும் சந்தோஷம் இல்லை, வேலை செய்யற இடத்துல நிம்மதி இல்லை, நானா வேலை வர்ற சூழ்நிலை ஆகி போச்சு, இல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மன உளைச்சலா செய்யறேன், இது போல ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்போம். ஏன்னா இப்ப வேலை வாய்ப்புல பிரச்சனை. ரெண்டாவது, பண தேவை இல்லாம வீடு உள்ள காசு வச்சிருந்த காலம் போய் இப்ப வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோன்னு தொலாவர காலத்துலதான் இப்ப இருக்கிறோம் மீனராசிக்காரங்க. 3வது விஷயம் பார்த்தா உடல் உபாதை. எங்க அம்மா நல்லா இருந்தா அப்பன் நல்லா இல்லை, அப்பன் நல்லா இருந்தா என் கணவர் சரியில்லை, கணவர் நல்லா இருந்தா என் மனைவி சரியில்லை, மனைவி நல்லா இருந்தா என் பிள்ளைங்க சரியில்லை. மொத்தத்துல பார்த்தா மாசம் கண்டா கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையே, மருந்து மாத்திரை செலவு 10 ரூபா வாங்கிட்டு இருக்கிறேங்க. கறக்கிறத காப்படி உதைக்கிறத பல்லு போற மாதிரி ஏதோ ஒரு ஆர்வத்துல ஒரு ஆசையில கிளம்பி வந்துட்டுங்க. ஆனா வாழ்றதுக்கு வழி தெரியாம உட்காந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் இன்னும் இருக்கதான் செய்யறீங்க. ஆனா இதெல்லாம் இவ்வளவு தூரம் இன்னும் பேசணும்னா நம்ம பேசிட்டு போலாம், வேண்டாம். ஆனா
மீன ராசிக்காரங்களுக்கு எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற இடத்துல இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த சனி பகவான் இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆணி 29ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சிட்டாரு. எப்பயுமே ஒரு கிரகம் இயல்பு நிலையில் இருந்தாருன்னா 1, 2, 3, 4 இப்ப முன்னாடி போவாரு. வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா பின்னாடி ரிபேஸ்ல வருவார். 12, 11, 10, 9, 8, 7 இப்படி பின்னாடி வருவார். அப்ப இந்த சனி வக்ரம் அடைஞ்சிட்டாரு பாத்தியா, உங்களுக்கு ஜென்மச்சனி இல்லைங்களா, அப்ப இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்ப இந்த ஆணி 29 இருந்து கார்த்திகை 12 வரைக்கும் உங்களோட வளர்ச்சி சூப்பரா இருக்க போகுது. உங்களுக்கு ஒரு அருமையான தருணம் இது ஒரு அற்புதமான தருணம். ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா அதாவது ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் இந்த 4.5 மாசம் பார்த்தா நிச்சயமா உங்களுடைய தேவை என்ன அது உங்களுக்கு நிறைவேற போகுது. என் கணவனும் மனைவியும் உட்காந்து நாங்க பேசணும், முடிவெடுக்கிறோம், ஒன்றும் பண்ண முடியல. மற்றவங்க பாருங்க நல்லா இருக்கிறாங்க, நான் என்கிட்ட வாங்கிட்டு போனவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் என்கிட்ட ஐடியா கொடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்க, எனக்கு தொழில் நல்லா இல்லை, வாழ்க்கை நல்லா இல்லை, வாழ்வாதாரம் நல்லா இல்லை. இதுல பாத்தீங்கன்னா கண்ணிருந்து குருடன் போல, காதிருந்து செவன் போல, வாயிருந்து ஊமையே வாழ்றவங்க நிறைய பேர். பொதுவாகவே பார்த்தா இந்த சனி வக்ரம் அடைகிற காலம் அற்புதமான காலம் மீன ராசிக்காரர்களுக்கு. 12 ராசியில இப்ப யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இருக்கிறதுலே நீங்க தான் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறீங்க. காரணம் என்னன்னா ஜென்மச்சனி. சரிங்களா, கிட்டத்தட்ட பார்த்தா ஜென்மச்சனின்னா அவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பாரு. அதனால பார்த்தா ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் விரைச்சனி, இப்ப ஜென்மச்சனி கிட்டத்தட்ட 2.25 வருஷமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ காலமாக பயங்கர போராட்டம். பூர்வீக சொத்து ஆள்ற தன்மை இல்லாம, சொத்துல புரோஜனம் இல்லாம, சொந்தத்துல பலம் இல்லாம எவ்வளவு கஷ்டம், அதெல்லாமே இதுக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா குரு பகவான், உங்க வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. நிச்சயமா குரு பார்த்தா 4ஆம் இடத்துல உட்கார்ந்த காலம் இந்த சனி பகவான் உங்களுக்கு தடுத்ததுனால்தான் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்காம இருந்தாரு. இப்ப சனி பகவான் கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டாரா, அப்ப குரு பகவானும் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்ப உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி நல்லா இருக்குது. குரு சுகஸ்தான குருவா இருக்கிறதுனால நல்லாதான் இருக்குதுங்க. ஒன்னாச்சுங்களா. அடுத்தது பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புது சொந்தம், புது உறவுகள், புது அனுபவங்கள் எல்லாம் கண்டிப்பா இந்த டைம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில யார் சப்போர்ட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும்னு சொல்றேன். சரிங்களா. அதே மாதிரி சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா 11ஆம் தேதி வரைக்கும் தான் 3ஆம் இடத்துல இருப்பாரு. தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு, நல்ல சொந்த வீட்டில் இருக்கிறாரு, நல்லதுதான். அப்ப ஏதோ ஒரு வகையில தாய் தானம் 2 பேர்னால உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருந்துகிட்டே இருக்கும். சம்பாரிச்சு கொடுத்தாதான் ஆதாயம் எல்லாம் கிடையாதுங்க. அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம கூட இருக்கிறதே ஒரு ஆதாயம் தான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப 4ஆம் இடத்துல இருக்கிறாரு பாத்தியா, அந்த குரு கூட போய் சுக்கிரன் போய் அடுத்தது இப்ப இணைகிறாரு 11ஆம் தேதிக்கு மேல. அப்ப சூரியனும் குரு, அதாவது சுக்கிரனும் குருவும் இணையும் போது கணவன் மனைவி 2 பேரும் ஒரு வேலையில் இருந்தாலோ இல்ல அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் இவங்களுக்கு அவங்க சப்போர்ட்டா இருந்தாலோ கண்டிப்பா மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம். ஏன்னா குருவோட சுக்கிரன் சேரும் போது கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங்கில் பெருகும், தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் தெரியும். அது போக பாத்தீங்கன்னா புதன் பகவானும் இன்னைக்கு சூரிய பகவானும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இணைஞ்சு புதன் ஆதித்ய யோகத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தா புத்திர செல்வம் பெருகும். ஏன்னா 5ஆம் இடம்னா புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். இடம் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, மண்மனை பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும். இந்த 4.5 மாசத்துக்குள்ளார கண்டிப்பா நடக்கும். அது இல்லாம பார்த்தா சூரியனும் புதனும் ஒன்னா சேர்ந்து புதன் பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஆடி மாசம் 3ஆம் தேதி புதன் பகவான் வக்ரமாகிறாரு. அந்த வக்ரம் ஆகிறதுனால சூரியன் கிட்டத்தட்ட ஆடி 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்குமே அவர் 5ஆம் இடத்துல தான் இருப்பாரு. 2 பேரும் இணைஞ்சிருக்கிறதுனால ஒன்றும் பெருசா உங்களுக்கு பாதிப்பெல்லாம் இருக்காது. படிப்பு நல்லா இருக்கும். 2வது காதல் கல்யாணம் திருமணம் எல்லாம் நல்லா இருக்கும். அது போக கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் கப்பல்ல வேலை செய்யறேங்க, ஆர்மியில் வேலை செய்யறேன், அரசியல்வாதியா இருக்கிறேன், நான் சினிமா துறையில் இருக்கிறேன்,
பொதுவாக நான் கலைத்துறையில் இருக்கிற அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே, அதாவது இந்த சனி வக்ர பயிற்சியும் நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களுடைய நேர காலன்றது வந்து, அதாவது ஜென்மச்சனியிலிருந்து கொஞ்சம் ரிலீஸா, அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாசம் இருக்க போறீங்க. அதுக்கு அடித்தளம் இந்த ஆடி மாசம். சரிங்களா? அதாவது 100% எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போறாரு, நல்ல அனுபவங்களை கொடுக்க போறாரு. இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.